இளமையா இருக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது. ஆனா அந்த இளமைய ஒரு சுமையா நினைச்சிருக்காங்க அவ்வை பிராட்டி. பகவன் ஆதி என்ற தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஒரு விசித்திரமான நிபந்தனையால அவங்க பிறந்த குழந்தைய சத்திரத்திலே விட்டுட்டு போறாங்க. பாணவர் குலத்தினர் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கறாங்க. அதாவது இசைக்கலைஞர்கள் குடும்பம் அது. பாணவர் குலத்துல வளர்ந்த அவ்வைக்கு இயல்பாகவே இசைஞானம் இருந்திருக்கு. அவங்க எளிமையான தமிழ்ல கடவுளை போற்றி பாடுவாங்களாம். அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அதாவது எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அவங்க விநாயகர் பெருமானை வணங்கிட்டு தான் அந்த செயலை தொடங்குவாங்களாம். தமிழ் மேல ரொம்ப பற்றுடையவங்களா இருந்திருக்காங்க. அதே மாதிரி இளமை பருவத்துல பேரழகியாவும் இருந்ததா சொல்லப்படுது. அதனால சில குறுநில மன்னர்கள் செல்வந்தர்கள் அவங்கள பொண்ணு கேட்டு வர அவங்க வீட்லயும் திருமண ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஔவையாருக்கும் சுத்தமா பிடிக்கல. வீட்லயும் சொல்லி பாக்குறாங்க, கேட்கல. சரி போங்கடான்னு நேரா விநாயகர்ட்ட போறாங்க. இங்க பாருங்க கடவுளே, நான் தமிழுக்கும் இறைவனுக்கும் தான் தொண்டு செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த பயலுக என்ன சும்மா விட மாட்டானுங்க. இந்த இளமை தான் அதுக்கு சுமையாவும் தடையாவும் இருக்குது. இந்த இளமை பருவமே வேணாம், எனக்கு ஒரு முதுமையான தோற்றத்தை கொடு அப்படின்னு வேண்டாங்க. அவங்க வேண்டுதலுக்கு மனமுருகி விநாயகர் பெருமானி முன்னாடி தோன்றிருக்காரு. அந்த செகண்ட் அவங்களோட இளமையை நீக்கி நரைத்த முடி, தளர்ந்த தோள், கையில் தடியுடன் கூடிய முதுமை கோலத்தை அருளிருக்காரு. திருமணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் இவங்க முதுமையா மாறினதை வியந்து பார்த்து விலகி போயிட்டாங்க. அப்படிப்பட்ட முதுமையும் பக்தியும் தான் அவங்களுக்கு ஔவையார் என்ற அழியாத பெயரை கொடுத்திருக்கு.